வணக்கம். சினி சினி மினி மினி கானூன் அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கலைனாலும் அந்த படத்தை பற்றி அநேகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் நடித்த முதல் இந்தி திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பேர் தான் அந்தா கானூன். 1983 1983ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் திரைக்கு 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து அமிதாப் பச்சன் நடித்திருக்கிறார். இப்போ வேட்டையன் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்து அப்படின்னு இருக்கு இல்லையா? யோசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரஜினிகாந்த் கூட சொல்கிறாரு 34 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. யோசித்து பார்த்தீங்கன்னா 1983 ரஜினிகாந்த் நடித்த முதல் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன் ரஜினியுடன் இணைந்து சேர்ந்து நடித்திருக்கிறார் அப்படின்றது தான். இந்த திரைப்படத்தை பற்றி இப்போ சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் தமிழில் உருவான ஒரு திரைப்படத்தினுடைய இந்தி வடிவம் தான் இது. தமிழில் வந்த திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. 1981ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். தமிழ்லையும் 100 Days ஓடின படம். சட்டம் ஒரு இருட்டறை படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த். இங்கே 100 நாட்கள் ஓடி விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்து, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் வாங்கி கொடுத்த திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த திரைப்படத்தை இந்தியில் இயக்கியவர் புகழ்பெற்ற தெலுங்கு பட இயக்குனரான டி. ராமாராவ். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் புகழ்பெற்ற நட்சத்திர தயாரிப்பாளரான பூர்ணச்சந்திர ராவ். லக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் அப்படின்றது அவருடைய பட நிறுவனம். அந்த லக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் பட நிறுவனத்தின் சார்பாக பூர்ணச்சந்திர ராவ் தயாரித்த திரைப்படம்தான் அந்தா கானூன். அந்த திரைப்படத்தில் விஜயகுமார் சிங் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். விஜயகுமார் சிங்ன்ற கதாபாத்திரத்தில் ரஜினி ஆவேசமான ஒரு இளைஞனாக நடித்திருந்தார். அவர் ஏன் ஆவேசமாக நடிக்கணும் அப்படின்னா, அந்த அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை 3 நபர்கள் கொன்னுட்டாங்க. 3 அயோக்கியர்கள், 3 சமூக விரோத மனிதர்கள் கொன்ன பிறகு அந்த 3 பேரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் சிங்காக நடிக்கக்கூடிய ரஜினிகாந்த் திட்டமிட்டு அதற்கான வேலைகளில் இறங்கி தீவிரமாக போராடுகிறார். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய சகோதரி அக்காவாக இருக்கக்கூடிய துர்கா தேவி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஹேமமாலினி, ட்ரீம் கேர்ள்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரீம் கேர்ள் ஹேமமாலினி ரஜினிகாந்தனுடைய அக்காவாக துர்கா தேவி. அவங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இதில் பணியாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க அக்கா தம்பி அப்படின்னு வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ஒரு 3 அயோக்கியர்கள் பல பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னா, பழிக்கு பழி வாங்குறதுன்றது 2 பேருக்குமே அந்த எண்ணம் இருக்குதானே செய்யும். அக்காவுக்கு இருக்கும், தம்பிக்கு இருக்கும். இதில் என்ன மேட்டர்னா, தம்பியை பொறுத்தளவில் இந்த சட்டம், இந்த விஷயம், காவல்துறை, வக்கீல், கோர்ட்டு, நீதிமன்றம் அதில் நம்பிக்கை கிடையாது தம்பிக்கு. அதாவது ரஜினிகாந்த் ஏற்று நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு, விஜயகுமார் சிங் கதாபாத்திரத்துக்கு, அவரை பொறுத்தளவில் சட்டத்தினாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, காவல்துறையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இதையெல்லாம் தாண்டி சட்டத்தை நம்ம கையில் எடுத்து நாமே போட்டு தள்ளினா தான் சரியாக இருக்கும். இது ரஜினிகாந்த் ஏற்று நடித்த விஜயகுமார் சிங்கினுடைய கதாபாத்திரத்தினுடைய இது. காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஹேமமாலினி அப்படி நினைக்க முடியாது இல்லையா? துர்காதேவி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அவங்களே காவல்துறை காக்கி உடை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண் சட்டத்தை என் கையில் எடுத்து நானே போட்டு தள்ளுவேன் அப்படின்றத அவங்க எப்படி அதை ஒத்துக்கிற முடியும்? அவங்க சட்டத்தின் மூலமாக யாரையும் தண்டிக்க முடியும், யாரையும் சிறைக்கு அனுப்ப முடியும், யாருக்கும் அவங்க செஞ்ச பாவத்திற்கான கொடூரமான காரியத்திற்கான தண்டனையை தர முடியும் சட்டத்தின் மூலமாக, சட்டத்தின் உதவியுடன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அக்கா கதாபாத்திரம். இது ஆக்சுவலாக இந்த 2 கதாபாத்திரத்தில் மூலமாக மக்களுக்கு காட்டுறது என்ன அப்படின்னா, அதாவது சட்டத்தை தன் கையில் எடுத்து அப்படின்றது வெற்றி பெறுகிறதா அல்லது சட்டம் வெற்றி பெறுகிறதா, இதுதான். அது சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை மையமாக வைத்து அந்த ஓட்டையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எப்படி குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள் அப்படின்றது தான் பெரிய விஷயம். அந்த காலத்தில் அண்ணா சொல்கிற சட்டம் ஒரு இருட்டறை, அந்த இருட்டறையில் இருக்கக்கூடிய விளக்கு தான் வழக்கறிஞர்களுடைய வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக இது சட்டமன்ற வெற்றி பெற்றது காரணமே அதான். இந்த சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை காரணமாக வச்சு எப்படி அந்த குற்றவாளிகள்லாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு
அந்த சட்டத்தையே தன் கையில் எடுத்துக்கொண்டு எப்படி வந்து அந்த கதாநாயகன் அவங்களெல்லாம் தீர்த்து கட்டுறாங்க. அதனால தான் அந்த படம் சட்டமூர்த்தியோட 100 Days சொன்னது காரணமே. ஹிந்திலையும் அதே விஷயம் வந்து புதுசாக தானே இருக்கும் நிச்சயமாக. தமிழ் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு அவுட்லைனில் படமே வந்ததே கிடையாது. அதுதான் உண்மை. அதனால தான் அந்த படம் 100 Days ஓடிச்சு. இது ஒரு ட்ராக் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அமிதாப் பச்சன் கதாபாத்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர், காட்டு இலாக்கா அதிகாரி, வன இலாக்கா அதிகாரி. அவருக்கு மனைவி, மகள் இதெல்லாம் இருந்து ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது குப்தா அப்படின்ற ஒருத்தனை வந்து இவர் வந்து கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து ஒரு சந்தன மரம் இதெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். அப்படி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய அவனை காட்டு இலாக்கா அதிகாரியாக வரக்கூடிய அமிதாப் பச்சன் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு காவல்துறை விசாரித்து இவர் வந்து கொலைகாரர் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணி சிறைக்கு அனுப்பிடுறாங்க அமிதாப் பச்சனை. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சிறையிலேருந்து வெளியே வராரு. இந்த சிறைக்கு அவர் போனார் இல்லையா, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா அவருடைய மனைவியை கற்பழிச்சிட்டாங்க. கற்பழித்த பிறகு அந்த மனைவி வந்து இதை மாதிரி சமூக விரோத மனிதர்களால் நம்ம கற்பழிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மீது இருக்கக்கூடிய கோபத்தால் நம்மை அயோக்கியர்கள் கற்பழித்திருக்கிறார்கள் அப்படின்றத ஒன்று. அதை தாங்க முடியாமல் நம்ம எல்லாம் இதுக்கு மேலே உயிர் வாழணுமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மக 2 பேருமே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமிதாப் பச்சன் சிறை தண்டனை முடிந்து வெளியே வரும்போது அவருடைய குடும்பமே கிடையாது, மனைவியும் இல்லை, மகளும் இல்லை. அப்போ மனைவி, மகள் இந்த 2 பேருடைய மரணத்திற்கு காரணமான அயோக்கியர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, விஜயகாந்த் வந்து சட்டமூர்த்தி திரைப்படத்தில் யாரை வந்து போட்டு தள்ளணும்னு நினச்சாரோ, இந்தி திரைப்படத்தில் அந்தா கானூன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வந்து யாரை போட்டு தள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரோ, அதேமாதிரி சட்டத்தின் உதவியுடன் அந்த 3 பேரையும் தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்ப வேண்டும் சொல்லிட்டு எப்படி ஹேமமாலினி துடித்துக்கிட்டு இருக்காரோ, அதே 3 பேர் தான் இப்போ ஆக்சுவலாக சிறைக்கு அனுப்பப்பட வேண்டிய நபர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது அந்த 3 நபர்கள் யார் அப்படின்றது தான். அந்த 3 நபர்கள் யார்? பிரேம் சோப்ரா, பிரான், டேனி. இந்த 3 பேருமே இந்தி படங்களை தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் 80s பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா 70s 80s எல்லா படங்கள்லேயுமே இருப்பாங்க. பிரான்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர். பிரான், டேனி, பிரேம் சோப்ரா. பாபி படத்தில் வில்லனாக நடித்தவர் அவர் தான். மேரே நாம் பிரேம் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வந்து சொல்லுவார்ல, அந்த பிரேம் சோப்ரா, மேரே நாம் பிரேம் சோப்ரா அப்படின்னு படத்தில் அவருடைய தன்னுடைய பேரையே அவர் சொல்லுவார் கிளைமேக்ஸில். படம் முடிய போகும்போது ரிஷி கபூர்ட்டையும் டிம்பிள் கபாடியாட்டும். அது மாதிரி அந்த பிரேம் சோப்ரா, இவங்க 3 பேர் தான் அந்த கொடூரமான காரியங்களை செய்தவர்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக அமிதாப் பச்சனுடைய மனைவியாக நடித்தவர் மாதவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு அந்த விஜயகுமார் சிங் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ரஜினிகாந்துக்கு உதவியாக அமிதாப் பச்சனும் ஜாயின் ஆகிறார். இந்த 3 பேரும் இணைந்து எப்படி வந்து அந்த அயோக்கியர்களை தீர்த்து கட்டுகிறார்கள், அவர்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார்கள் அப்படின்றதான் படத்தினுடைய கதை. அதனால் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு பெயரையும் புகழையும் இந்த திரைப்படம் வாங்கி கொடுத்ததோ அதே பெயரையும் புகழையும் அமிதாப் பச்சனுக்கும் வாங்கி கொடுத்தது. ஹேமமாலினிக்கும் மிகச்சிறந்த பெயர் கிடைத்தது. அந்த 3 வில்லன்களும் மிக அருமையாக படத்தில் நடித்திருந்தார்கள். அது போக வந்து தர்மேந்திரா இந்த படத்தில் வந்து ஒரு லாரி டிரைவராக இதில் நடித்திருந்தார். இது போக நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா புரிய அமரீஷ் பூரி ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஓம் சிவ் பூரி ஆக்ட் பண்ணியிருக்காரு, மதன் பூரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த படத்துக்கு இசையமைத்தவர்கள் அருமையான இசையமைப்பாளர்களான லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், ஆனந்த் பக்ஷி. அவங்க தான் அந்த படத்துக்கு வந்து அனைத்து பாடல்களையும் எழுதியவர் ஆனந்த் பக்ஷி. ஆனந்த் பக்ஷின் போதே ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படின்றது இந்தி படங்களை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அருமையான பாடல்களை ஆனந்த் பக்ஷி இந்த திரைப்படத்திற்காக எழுதியிருந்தார். அதனால் காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அப்படியே யோசிச்சு பார்த்தா 1983ஆம் ஆண்டு திரைக்கு வந்து ரஜினிகாந்த் முதல் முறையாக ஒரு இந்தி திரைப்படத்தில் நடித்தார் என்பதையும், அந்த திரைப்படத்திற்கு பெயர் அந்தா கானூன் என்பதையும், அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து வன இலாக்கா அதிகாரியாக அமிதாப் பச்சன் நடித்து ஆழமான முத்திரையை பதித்திருந்தார் என்பதையும், அந்த படம் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்தது என்பதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை பகிர்கிறேன்.